TNPSC Learning Sustainable Development Goals Goal 3 Good Health and Well-being. இந்த ஸ்கீம் அண்டரில் ஹெல்த் ரிலேட்டட் ஆன ஸ்கீம்ஸ் யூனியன் கவர்மெண்ட் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிஎன் கவர்மெண்ட் இது வந்து சம்டைம்ஸ் மேபி நேம்ஸ் சேஞ்ச் ஆக வாய்ப்பு உண்டு. ஆனால் வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து நமக்கு அப்படியே தான் இருக்கும். ஸோ அதை வந்து இந்த SDG 3 அண்டரில் இதெல்லாம் கவர் ஆகுதுன்னு இப்போ பார்க்கலாம். First scheme National Health Mission 2013. ஸோ இந்த நேஷ்னல் ஹெல்த் மிஷன் 2013 பார்த்திங்கன்னா தேசிய சுகாதார இயக்கம் தமிழில் சொல்லுவோம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ரூரல் ஹெல்த் மிஷனாகவும் 2005ல், அதுக்கப்புறம் அர்பன் ஹெல்த் மிஷனாகவும் 2013ல் வந்து ஆரம்பித்தாங்க. அதை கம்பைண்டாக தான் நம்ம இப்போது நேஷ்னல் ஹெல்த் மிஷன் 2013 சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்தது மிஷன் இந்திரதனுஷ் இயக்கம். இது 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு முழுமையான தடுப்பூசியை வந்து செலுத்துவது. அதை வந்து இதை வந்து டார்கெட்டாக வச்சு ஆரம்பித்த ஸ்கீம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து யூனியன் கவர்மெண்ட் ஸ்கீம். தேர்ட் ஸ்கீம் போஷன் அபியான், பிரைம் மினிஸ்டர்ஸ் ஓவர் ஆர்கிங் ஸ்கீம் ஃபார் ஹாலிஸ்டிக் நரிஷ்மெண்ட். அதுதான் வந்து போஷன் அபியானம். போஷன் அப்படின்னாவே போஷாக்கு அப்படின்னு நீங்கள் தமிழில் ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கான குறை ஊட்டச்சத்து மால் நியூட்ரிஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த போஷாக்கு நல்லபடியாக கிடைக்கணுன்ற அண்டரில் அந்த நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட ஸ்கீம் தான் போஷான் ஸ்கீம். இதில் வந்து என்னென்னலாம் ப்ரிவெண்ட் ஆகும் அப்படின்னா, குள்ளத்தன்மைன்னு நீங்கள் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, குறைந்த வளர்ச்சியுடைய குழந்தைகள் சரியான ஊட்டச்சத்து கிடைக்காதனால, இப்போ ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி இருந்தால் நமக்கு வந்து வாஷியோக்கர், மராஸ்மஸ் அது மாதிரியான டெஃபிஷியன்சி டிசீஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும், அனீமியா ரத்த சோகை வராமல் இருக்கிறதும் அதை குறைக்கணும். அதன் முன்னிறுத்தி அவங்க வந்து இதை அப்ஜெக்டிவாக எடுத்து இந்த திட்டத்தில் வந்து அதுக்கான ஊட்டச்சத்தை வந்து சப்ளை பண்ணுறாங்க. அடுத்தது மிஷன் போஷன் 2.0. அந்த போஷனோட கண்டினியூட்டி தான் இது. இது வந்து அவங்க செகண்ட் வெர்ஷனாக 2021ல் வந்து இது பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா அங்கன்வாடிஸ் மூலியமாக அவங்க வந்து இதை வந்து எடுத்துகிட்டு வராங்க. இப்போ அங்கன்வாடியிலேருந்து நிறைய குழந்தைகள் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த ஃபோர்ட்டிஃபைடு ஃபுட், அதாவது சிறுதானிய உணவுகளை கொடுத்து அந்த ஊட்டச்சத்தை வந்து மேம்படுத்துறது தான் இந்த ஸ்கீமோட கோல். இதில் வந்து நமக்கு சிறுதானிய பயன்பாட்டை ஊக்குவித்தல், குழந்தைகள், சிறுவயது பாலவயது சிறுமிகள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் அவங்கக்கிட்ட எதிர்ப்பு சக்தியும் ஊட்டச்சத்து நிலையை வந்து மேம்படுத்தணும். இதுதான் இதோட கோல். அடுத்தது பார்த்தோம்னா முக்கியமான அமெண்ட்மெண்ட்டும் இதில் நமக்கு வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆர்டிக்கல் 45ன்னு ஒன்று நமக்கு இருந்தது. அது வந்து 86th அமெண்ட்மெண்ட்டில் அதில் இருந்த ஒரு பார்ட்டு தான் வந்து நமக்கு கம்பல்சரி எஜுகேஷன். அதை வந்து 21A வந்து மாற்றி நமக்கு ரிமூவ் பண்ணி மாற்றி ஆட் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ இப்போ இந்த ஆர்டிக்கல் 45 வந்து என்ன சொல்லுது, நமக்கு சில்ட்ரன்ஸ் ஏஜ்டு 0 to 6 years இயர்லி சைல்ட்ஹுட் கேர் பண்ணணும். அப்போ அந்த ஏஜில் என்ன இயர்லி சைல்ட்ஹுட் கேர் நம்ம பண்ண முடியும்? நல்ல உணவுகளை, மால் நியூட்ரிஷனை தவிர்க்கிறதுக்காக நல்ல உணவுகளை அங்கன்வாடிஸ் மூலியமாக இந்த திட்டத்தின் கீழ், இந்த போஷான் மிஷன் 2.0 அது திட்டத்தின் கீழே வந்து கொடுத்து அனுப்புவாங்க. அதே போல் தேவையான ஊட்டச்சத்து உணவுகளை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக கொடுத்து அனுப்புவாங்க. அது வந்து ட்ராக்கிங்கும் பண்ணுறாங்க டெக்னாலஜி மூலியமாக. இதில் அதே போல் சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு வந்து 2021 to 22ல் வந்து இந்த ஃபோர்ட்டிஃபைடு ரைஸையுமே வந்து ஊட்டச்சத்து நிறைந்த அரிசி வகைகள் அது வந்து எல்லா ஸ்டேட்ஸ்க்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணதாகவும் இந்த திட்டத்தில் அண்டரில் வந்து சொல்கிறாங்க. இது திட்டம் வந்து நமக்கு எதுக்கு முக்கியமாக தேவைப்படுது அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து நேஷ்னல் பாப்புலேஷன் பாலிசி வந்து 1976ல் வந்தது. அதே போல் ஃபேமிலி பிளானிங் வந்து 1952ல் வந்தது. அதுக்கப்புறம் திரும்ப 2000ல் வந்து நமக்கு வந்து அதை வந்து வலியுறுத்தினாங்க. இப்போது இந்த இதை ஒட்டி தான் வந்து நமக்கு இப்போ வந்து ரீசண்டாக ஒரு பெரிய சர்ச்சைக்குள் உள்ளான 131வது அமெண்ட்மெண்ட் பில் வந்து ஃபெயிலியர் ஆச்சு இல்லையா, டீலிமிட்டேஷன் ஆக்ட். இதை பேஸ் பண்ணி தான் அதுவும் அட்டாச் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலி பிளானிங்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணாங்க. இப்போ நிறைய ஸ்டேட்ஸில், நார்தர்ன் ஸ்டேட்ஸில் வந்து அதை வந்து
ஃபாலோ பண்ணாமல் நிறைய பேர் வந்து அங்கே பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகி தான் அந்த டீலிமிட்டேஷன் ஆக்ட் நம்ம 2026 வரைக்கும் எதுவுமே வந்து மாற்ற மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஆனால் இப்போ 2026க்கு அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த 131 அமெண்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு வந்தாங்க. டீலிமிட்டேஷன் ஆக்ட் மூலிமா பாப்புலேஷன் பேஸ்டு கைண்ட் ஆஃப் அந்த ஆல்ட்ரேஷன் இந்த கான்ஸ்டியூன்சி பார்டர்ஸ் இல்லையா, அந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ். ஸோ இது எல்லாமே அதோட லிங்க் ஆனதாக இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த திட்டத்தோட முக்கியமான இன்னொரு திட்டம் ரிலேட் ஆயிருக்கு, அதுதான் வந்து ஜனனி சுரக்ஷா யோஜனா. இந்த ஜனனி சுரக்ஷா யோஜனான்றது வந்து மெயினாக வந்து எம்எம்ஆர் ரேட், அதாவது மெட்டர்னிட்டி மோர்டாலிட்டி ரேட், அதாவது பிரசவத்தின் அப்போ இறக்கக்கூடிய விகிதங்களை வந்து குறைக்கணும் அப்படின்றதும், டெலிவரின்றது வந்து வீட்டில் நடக்காமல் ஹாஸ்பிட்டலில் தான் நடக்கணும் அப்படின்றதையும் பேஸ் பண்ணி தான் 2005 வந்து இந்த ஜனனி சுரக்ஷா யோஜனான்றதை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ இது மூலிமா நமக்கு வந்து இப்போ டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இப்போ இது எல்லாமே ஸ்கீம்ஸ் எல்லாம் லிங்க் ஆயிருக்கு உங்களுக்கு பாருங்கள். டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து 2.1 வந்து நார்மல். இப்போது ஆந்திர பிரதேஷ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு சில ஸ்கீம்ஸ் அறிவிச்சிருக்காங்க. அதாவது 2 குழந்தைகளோட அந்த நேஷ்னல் பாப்புலேஷன் பாலிசியில் இருந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு பாப்புலேஷன் கம்மியானதுனால 3rd and 4th சைல்டு வந்து யார் யாரெல்லாம் பெற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இது மாதிரி ரிவார்ட்ஸ் கொடுக்குறோன்னு 3rd சைல்டுக்கு 30,000, 4th சைல்டுக்கு 40,000, ஃப்ரீ எஜுகேஷன் டில் 18 இயர்ஸ், அப்புறம் 5 இயர்ஸ் வந்து எவ்ரி மந்த் 1000 ருபீஸ். அந்த இது எல்லாமே எல்லா ஸ்கீம்ஸுமே ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் அவங்களோட பாப்புலேஷன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பண்ணிட்டு இது எல்லாமே இந்த ஸ்கீம்ஸோட ஒட்டியே தான் நமக்கு வந்து வருது. அதே போல் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸும் இந்த ஜேஎஸ்ஒய்ல வந்து கொடுக்குறாங்க. ஜனனி சுரக்ஷா யோஜனாவில் ஃபினான்ஷியல் அசிஸ்டண்ட் என்னன்னா, இப்போ அந்த குழந்தைய பெறும் தாய்மார்கள் அவங்க வந்து 2 பேக்கேஜ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஒன்று வந்து கவர்மெண்ட் கொடுக்குற அந்த மதர்ஸ் பேக்கேஜ் 1400, அதே போல் இந்த ஆஷா பேக்கேஜ்னு ஒன்று இருக்குது. அந்த ஆஷா பேக்கேஜ்ன்றது என்ன அப்படின்னா, ஃபினான்ஷியல் அசிஸ்டண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்கன்றதை பார்க்கலாம். ரூரல் ஏரியாவில் வந்து இந்த ஆஷா பேக்கேஜும் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஆஷா பேக்கேஜ் அப்படின்றது வந்து அக்ரிகேட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட், அதாவது லோக்கல் ஏரியாலேயே ஒரு சில சோஷியல் ஆக்டிவிஸ்ட் இருப்பாங்க. அவங்களோட முக்கியமான பணி என்ன அப்படின்னா, அந்த ஏரியாவில் இருக்க எத்தனை தாய்மார்கள் வந்து கருவுற்றிருக்காங்க அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு தேவையான மருந்துகள் வாங்கி கொடுக்குறோம். அவங்கள அப்படியே கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. கரெக்டான தடுப்பூசி வந்து போட்டாங்களா, சரியான நியூட்ரிஷன் வந்து எடுத்துக்கிட்டாங்களா, கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய அந்த எல்லா இதையுமே வந்து அவங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆச்சா, அது எல்லாமே ஃபாலோ பண்ணி அவங்க டெலிவரிக்கு அட்மிட் ஆகிற வரைக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அவங்க அந்த பேக்கேஜில் 600, அதுக்கப்புறம் மதர்ஸ் பேக்கேஜ் கவர்மெண்ட் கொடுக்கறது 1400. இது வந்து ரூரலுக்கு 2000 அது மாதிரி கிடைக்கும். அர்பனுக்கு அதே மாதிரி 1400, 1400 வந்து கிடைக்கும். எல்பிஎஸ்ன்றது வந்து லோ பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ், அதே போல் ஹெச்பிஎஸ் அப்படின்றது வந்து ஹை பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ். ரூரல் அர்பன் தனியாக பிரிச்சுட்டு அதில் அந்த உதவித்தொகையை வந்து ஆஷா பேக்கேஜ் அப்புறம் கவர்மெண்ட்டோட அந்த மதர்ஸ் பேக்கேஜ் சேர்த்து இந்த உதவித்தொகையும் தராங்க. இப்போ நம்ம யுனெஸ்கோவில் நம்மளுக்கு வந்து சஸ்டைனபிள் கோல் டெவலப்மெண்ட் கோல் 3.1 அண்ட் WHO இவங்க தான் வந்து இந்த எம்எம்ஆர் டேட்டாவை வந்து ஓவரால் வேர்ல்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து டேட்டாவை தரவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டிஜி கோலே எதுக்காக உருவாச்சு அப்படின்னா, டபிள்யூஹெச்ஓவில் வேர்ல்டு வைட் பார்த்தோன்னா WHO கொடுத்த டேட்டா 2030க்குள்ளார நம்ம வந்து 1,00,000க்கு குறைந்தது 70க்கு கீழே வந்து மெட்டர்னிட்டி மோர்டாலிட்டி ரேட், பிரசவத்தினப்போ இறக்குற அந்த ரேட் வந்து எடுத்துகிட்டு வரணும். இப்போ வந்து எவ்வளோ ஆவரேஜாக இருக்குன்னா 197 இருக்குது 2023 டேட்டா பிரகாரம். அதே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எஸ்டிஜி கோல் எடுத்திருக்கணும் அதே தான், 1,00,000க்கு 70க்கும் குறைவான இறப்புகள் இருக்கணும். இப்போ வந்து நம்மளோட டேட்டா 2021, 23ல் 88ஆவது இருக்குது. தமிழ்நாடு பார்த்தோம்னா நம்ம அந்த கோலை வந்து எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா 1 டிஜிட்டுக்குள்ளார வரணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம 35 ரீச் பண்ணிட்டோம். இப்போ 1,00,000க்கு 35 பேர் தான் இறக்குறாங்க. அதுவும் ஒரு சில காரணங்களால் இறக்குறாங்க. ஸோ இந்த 2021, 23 நம்ம 1 டிஜிட் கீழே எடுத்துகிட்டு வரணும்னு எஸ்டிஜி 3யை வந்து கோலாக நம்ம வந்து 2030க்குள்ளார 1 டிஜிட்டாக எடுத்துகிட்டு வரணுன்ட்டு நம்ம கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்.
இந்தியா லெவல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது ஆந்திர பிரதேஷ் அண்ட் கேரளா. இந்த எம்எம்ஆர் ரேட்ல ரொம்ப குறைவா. நம்ம 35 இருக்கோம். அவங்க அத விடவும் குறைவா இருக்காங்க. நம்ம 2வது இடத்துல இருக்கோம். தமிழ்நாடு ஸ்கீம்ஸ பொறுத்தவரைக்கும், ஆர்டிக்கிள் 42 அண்டர்ல மெட்டர்னிட்டி பெனிஃபிட் குடுக்கணுன்றது இருக்கு. அதனால 1961ல நம்ம மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட்டையும் அடாப்ட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து நம்மளோட எம்ஜிஆர் அவர்கள் கவர்மெண்ட் அப்போ 1987லயும், திரு கருணாநிதி அவர்களுடைய கவர்மெண்ட் அப்போ 1989லயுமே வந்து இத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. 2018ல தான் 14,000 இருந்தத 18,000 வந்து இன்க்ரீஸ் பண்ணி அந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ட குடுத்துட்ருக்காங்க. அந்த திட்டத்தோட பெயரு உங்களுக்கு எல்லாருக்குமே இது தெரிய வந்திருக்கும். ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இன்னும் டீட்டெயிலா பார்த்துக்கோங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் 2017ல என்ன ஆகுது அப்டின்னா, பிர பிரைம் மினிஸ்டர் மருத்துவதானா யோஜனான்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்த எடுத்துட்டு வராங்க. அதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி பீரியட்லயும் இருந்தது. அத நேம் மாத்தி அவங்க இப்ப எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டோட ஷேர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா 5,000 சொல்லியிருப்பாங்க. அதில அவங்களோட ஷேர் வந்து 3,000 நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் 2,000. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து 14 குடுத்துட்டுருக்கோம். இதையும் ஆட் பண்ணி நியூட்ரிஷனல் கிட்டா 4,000ம் 14,000 மணியாவும் வந்து நமக்கு வந்து ஆட் ஆயிருக்கு. அப்போ வந்து 2018லேருந்து எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டோட அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 18,000. இது ஒரு பிஒய்க்கு கொஷின்லயும் இருக்கு. பிஒய்க்கு கொஷினும் இந்த எஸ்டிஜி 3 இது நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அந்த பிஒய்க்கும் ஆன்சர் பண்ணிக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் 2011ல் வந்து ஜேஎஸ்எஸ்கே வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஜனனி சிசு சுரக்ஷா காரியாகாரம். அதை வந்து 2013ல் தமிழ்நாடு ஹெல்த் ஸ்கீம் ப்ராஜெக்ட் அண்டரில் நம்ம 2013ல் வந்து அடாப்ட் பண்ணியிருப்போம். இதோட முக்கிய அம்சம் அப்படின்னா ஃப்ரீ பிக்கப் அண்ட் ட்ராப் ஃபார் த டெலிவரி. அதே போல் இன்ஃபேன்ட்ஸு கை குழந்தைகள் 1 வயதுக்குள்ளார இருக்க குழந்தைகள் ஏதாவது ஒரு உடல்நிலைக்கு ஒரு நாள் எமர்ஜென்சினா அவங்களும் ஃப்ரீ பிக்கப் அண்ட் ட்ராப் ஆம்புலன்ஸில் பண்ணணுன்றதான் இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ். முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் கீழ் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிஸ் லெஸ் தென் 8 லேக் ஆனுவல் இன்கம் இருக்கிறவங்க, டிசபிலிட்டிஸ் 40% ஃபுல்லி டிசேபிள், மகளிர் உரிமை தொகை பெறுபவர்களும் இந்த திட்டத்தின் கீழே வருவாங்க. அடுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் பார்த்தீங்கன்னா பிஎம் ஜேஏஒய் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. இந்த ஸ்கீம் பர்டிகுலராக எதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னா, 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவாகும் பணத்தை வந்து 5 லட்சம் பர் ஆனம்னு ஒரு குடும்பத்துக்கு வந்து தருவாங்க. இது வந்து முதல்ல போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், ஓபியாக போய் பார்க்குறோம். ஆனால் ஃபர்தராக இப்போ ஒரு ஹார்ட் டிசீஸ்ன்னு போகிறோம், நெஞ்சொலின்னு போகிறோம், அந்த ஓபியில் போய் பார்ப்போம். ஆனால் வந்து உடனே ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்களே, அது 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட ட்ரீட்மெண்ட் இல்லையா. அதுக்கு வந்து 5 லேக்ஸ் வந்து இந்த பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா வழியாக கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட் கொடுக்கறது இது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட தமிழ்நாடு ஹெல்த் ஸ்கீம் ப்ராஜெக்ட் 2005ல் அதன் கீழ் உருவாக்கப்பட்ட திட்டங்கள் அப்படின்னு பார்த்தா, நமக்கு வந்து 108 ஆம்புலன்ஸ் சர்வீஸ் செப்டம்பர் 15, 2008, 104 ஹெல்த் ஹெல்ப்லைன் டிசம்பர் 30, 2013 இந்த ஸ்கீம் அண்டரில் தான் உருவாக்கப்பட்டது. இப்போ வந்து இந்த தமிழ்நாடு ஹெல்த் ஸ்கீம் ப்ராஜெக்ட் வந்து என்ன நேமில் இருக்குது அப்படின்னு பார்த்தா, வேர்ல்ட் பேங்க்கோட பேக்கப்போட நமக்கு அதை வந்து கொஞ்சம் மாற்றி மார்ச் 3, 2020ல் வந்து தமிழ்நாடு ஹெல்த் ஸ்கீம் ரிஃபார்ம் ப்ரோக்ராமாக அது பெயர் மாற்றம் பெற்றது. இது அண்டரில் தான் நமக்கு வந்து ஜேஎஸ்எஸ்கே வந்து நம்ம அடாப்ட் பண்ணோம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. அடுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் பார்த்திங்கன்னா நிக்ஷய் மித்ரா. நிக்ஷய் மித்ராவில் வந்து ஒரு இது வந்து ஒரு சோஷியல் கண்ட்ரிபியூஷன் ஸ்கீம். என்ஜிஓஸ் எல்லாம் சேர்ந்து டிபி நோயாளிகளை தத்தெடுத்து அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து வாழ்வாதார உதவிகளை வந்து வழங்குற திட்டம் இது. இன்னும் இது அண்டர்லேயே நிக்ஷய் போஷன் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் வந்து 500லேருந்து 1000 ரூபாய் வரை டைரெக்டாக அவங்க பேங்க்குக்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இந்த டிபி பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு இது மாதாந்திர உதவியாக.
ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இது செப்டம்பர் 2021 ஆரம்பிக்கிறாங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த அவைலபிள் டாக்டர்ஸ், ஸ்பெஷலிஸ்ட் எந்தெந்த ஹாஸ்பிட்டல் அவைலபிளாக இருக்காங்க, அதோட ஃபுல் டேட்டாவும் மெயின்டெயின் பண்ணக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மிஷன் தான் வந்து இந்த டிஜிட்டல் மிஷன். அந்த டிஜிட்டல் மிஷன் பார்த்தாவே உங்களுக்கு எந்தெந்த ஸ்பெஷலிஸ்ட்டோட இருக்கிற டாக்டர்ஸ் வந்து எந்தெந்த ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்றத வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து ஆயுஷ்மான் பாரத். இந்த ஆயுஷ்மான் பாரத்தும் நமக்கு வந்து சிஎம் சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், இது ரெண்டுமே வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான இதாக வரும். இதில் வந்து ஆயுஷ்மான் பாரத் 2018 யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் அப்படின்ற அண்டரில் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதே போல் நம்மளோட சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஜூலை 2009 வந்து எடுத்துட்டு வந்தாங்க. இதில் ஆண்டு வருமானம் 72,000 இருக்கணும். 5 லட்சம் ரூபாய் வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து கொடுக்குறாங்க இந்த ஸ்கீம் அண்டரில். இதுக்கு அடுத்து பிரதான் மந்திரி ஜன் யோஜனா, ஆரோக்கிய யோஜனா 5 லட்சம் வரை கொடுக்குறாங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இன்னொரு திட்டம் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், ரத்த சோகை இல்லா இந்தியா அப்படின்ற மோட்டிவோட அனீமியா முக்த் பாரத் அப்படின்னு 2018 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2022 குள்ளார 3% ரிடக்ஷன் இன் த அனீமியா அப்படின்றது வந்து நடந்திருக்கு. அனீமியாவில் 3% நடந்திருக்கு, அனீமியா இல்லாதவர்கள். ஸோ இது வந்து இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அனீமியாவே இல்லாத இந்தியாவை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி. அடுத்து பிஎம் ஜன் ஆயுஷதி யோஜனா 2008. இதில் வந்து இப்போ நமக்கு மக்கள் மருந்தகம்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. மருந்தகங்கள் இருக்குது, மெடிக்கல் ஷாப்ஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து இந்த ஸ்கீம் மண்டல் 2008 வந்தது. குறைந்த விலையில் மருந்துகள் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றது. செப்டம்பர் 2015 வந்து இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் மாற்றங்களோட தான் வந்திருக்கு. 2015 இது பிரதான் மந்திரி ஜன் ஆயுஷதி யோஜனா அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் டிசம்பர் 2006 வந்து பிரதான் மந்திரி பாரதிய ஜவுஷதி பரியோஜனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நேம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இந்த மெடிக்கல் ஷாப் ஓவரால் வந்து 15,000 மெடிக்கல் ஷாப்ஸ் வந்து ஆல் இண்டியா லெவலில் இருக்குது. அவங்களோட டார்கெட் வந்து 2027 வந்து 25,000 மெடிக்கல் ஷாப் ஆல் ஓவர் இந்தியா வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்றது. அதே போல் இதுக்கு ஒரு ஆப்பும் இருக்குது, ஜன் ஆயுஷதி சுகம் அப்படின்னு ஒரு ஆப்பு. இந்த ஆப்பை வச்சு ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் கம்பேரிஷன் பண்ணிக்கலாம், ஒரு மருந்தோட ரேட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த லொக்கேஷன் ஆஃப் த ஷாப்பும் நீங்கள் வந்து இதுலேருந்து தெரிஞ்சுக்க முடியும். நேஷ்னல் ஆயுஷ் மிஷன் சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் 2014 ஆரம்பித்தாங்க. இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி இது எல்லாமே சேர்ந்த மருத்துவ முறைகளை மேம்படுத்தணும், மருத்துவமனைகள் நிறைய ஏற்படுத்தணும். ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி இது அப்படின்றதா இந்த கவர்மெண்ட் இதில் புதுசாக ஆட் ஆன ஒரு இது வந்து திபெத்தியர்களோட பாரம்பரிய மருத்துவம். அது வந்து சௌவா ரிக்பா அப்படின்ற அந்த ஒரு மருத்துவத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் வந்து அதை ஆட் பண்ணியிருக்காங்க. இது முக்கியமாக வந்து இங்கே வந்து இன்னும் இதாகலை. நமக்கு அங்கே உபயோகப்படுத்துகிற ஏரியாக்கள் பார்த்தீங்கன்னா லடாக், இமாச்சல் பிரதேஷ், சிக்கிம், அப்புறம் அருணாச்சல் பிரதேஷ். இதுக்கான ஒரு இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னா லடாக் லேல இருக்குது. இன்ஸ்டியூட் ஆஃப் சௌவா ரிக்பா, NISR. ஸோ இது லடாக்கு இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து நமக்கு ஒரு பிக்கஸ்ட் யூனியன் டெரிட்டரியாக இருக்குது. ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து பிரிச்சுட்டாங்க இல்லையா, அப்போ வந்து இதை வந்து யூனியன் டெரிட்டரியாக இப்போ மாற்றிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் தான் இருந்தது. இப்போது இந்த ஆயுஷ் இதுவை வந்து மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக மெடிக்கல் டூரிசம்க்கு நிறைய வீசா ப்ராசஸ் எல்லாம் கொஞ்சம் லிபரல் பண்ணியிருக்காங்க. ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸை வந்து அவங்க நிறைய மெடிக்கல் டூரிசமில் வந்து நிறைய பேர் வந்து சிகிச்சை பெற்றுட்டு போகணும் அப்படின்றதுக்காக. இப்போ WHO வந்து குளோபல் சென்டர் ஃபார் ட்ரெடிஷ்னல் மெடிசனா ஜாம்நகர், குஜராத்தை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. டிபி கண்ட்ரோல் நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ கொஞ்சம்
போன ஸ்லைடில் பார்த்தோம். இந்த டிபி நிக் நிக்ஷய் மித்ரா, நிக்ஷய் போஷன் யோஜனா டிபி பேஷண்ட்ஸ்க்காகவே கம்ப்ளீட்டாக ஒரு சோஷியல் கண்ட்ரிபியூஷனை என்ஜிஓஸ் எடுத்து பண்ணுறது பார்த்தோம் இல்லையா? அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இதில் ரிவைஸ்டு டிபி கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அப்படின்ற ப்ரோக்ராம் வந்து நமக்கு 1997 வந்து இருந்தது, ஆர்என்டிசிபின்னு. அது ஆக்சுவலாக என்னவா ரீநேம் பண்ணிட்டாங்க அப்படின்னா 2020 ரீ நேஷ்னல் டிபி எலிமினேஷன் ப்ரோக்ராமாக ரீநேம் பண்ணாங்க 2020. இப்போது நமக்கு 2022 வந்து பிஎம் டிபி முக்த் பாரத் அபியான் அப்படின்னு சொல்லிட்டு நேம் மாற்றிருக்காங்க. ஸோ 3 தடவை மாறி இருக்கு, 1997, 2020 அண்ட் 2022. டார்கெட் வந்து 2025 காசநோய் இல்லாத பாரதம் உருவாக்கணும் அப்படின்றது தான். ஆனால் இப்போ ஸ்டில் இருக்க தான் செய்து, இதை அச்சீவ் பண்ணலை. ஆனால் இந்த ஸ்கீம் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்ன்ற பாக்டீரியா தான் இந்த டிபி உருவாக காரணமாக இருக்கக்கூடிய பாக்டீரியா. ஸோ இப்போ சோஃபார் நமக்கு வந்து எஸ்டிஜி அண்டரில் வர யூனியன் அண்ட் ஒரு சில தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஹெல்த் ஸ்கீம்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம். ஸோ பிஒய்க்யூவை லிங்க்கில் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.